வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனா கிச்சன். நம்மளோட சேனல் இன்றைக்கி சூப்பரான கேழ்வரகு கஞ்சி. நிறைய பேர் குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும், கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேழ்வரகை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பால் எடுத்து அதில் அப்புறம் வந்து தேங்காய் பால், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சக்கரை பாவெலாம் போட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் டெய்லியும் இந்த கேழ்வரகு கஞ்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுற ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து வெறும் பிளெயின் வெள்ளத்தை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு சின்ன சஜஷன், நாட்டு சக்கரை, அதாவது நாட்டு வெல்லம் அப்படி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? 250 கிராம் கேழ்வரகு, 1 கப் தேங்காய், 250 கிராம் வெல்லம், ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. ஒரு சின்ன பாத்திரத்தில் கேழ்வரகை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 8 to 10 hours நீங்கள் ப்ரிஃபரபிளி நைட்டில் ஊற வச்சிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் செய்யலாம். ஒரு பேனில் 250 கிராம் வெல்லத்தை எடுத்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி உரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச அந்த கேழ்வரகை வடிகட்டி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பால் வர அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். அந்த பால் வந்த பிறகு தண்ணி வடிகட்டி இல்லை வேறு வடிகட்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுங்கள். அந்த மிச்சம் இருக்கிற சக்கையும் திருப்பி ஜார்லேயே போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி அரைச்சி இதே மாதிரி வடிகட்டுங்க. இது மாதிரி 3 டைம் செஞ்சீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கேழ்வரகில் இருக்க பாலெல்லாம் தனியாக தெரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வெறும் தோல் மட்டும் இருக்கும், அதை நீங்கள் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி திருவி வச்சுருக்க தேங்காயில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பாலை தனியாக பிரித்து எடுத்துருங்க. இந்த கேழ்வரகும் தேங்காய் பால் மட்டுமே இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது எடுத்திருக்க இந்த அளவு வந்து 8லேருந்து 10 பேர் ஒருவருக்கும் சின்ன சின்ன பவுலில் நம்ம கொடுத்தோன்னா 8லேருந்து 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். யூஸ்வலாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்வோம். நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், இல்லை ஈவினிங் 4 to 5 ஸ்கூல்லேருந்து பசங்க வரப்போ நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ எடுத்திருக்க பாலை ஒரு வெண்கல பாத்திரத்தில் நான் மாற்றிட்டுறேன். நீங்கள் ஒரு சாதாரண பாட்டில் கூட செய்யலாம், பட் நாங்கள் எப்போவுமே வெண்கல பாத்திரத்தில் தான் செய்கிறோம். இது நீங்கள் உளுந்த கஞ்சி மாதிரியே ஊற்றின டைமில் இருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா குட்டி குட்டி கட்டியாக வந்துடும். அதனால் கவனமாக நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து அந்த க்ரீமாக நல்லா சாஃப்டாக அந்த கன்சிஸ்டன்சி மாறுற வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நிறைய பேர் பேபி ஃபுட் கேட்டிருந்தீங்க. பேபி ஃபுட் கேட்டவங்க எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து ஒரு 4 months வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் சாலிடாக நீங்கள் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ தாராளமாக இதை நீங்கள் கொடுக்கலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. கெவின் அண்ட் தாக்ஷாக்கு குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் ஆல்மோஸ்ட் டெய்லி செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இது நாங்கள் இப்போ தான் வீக்லி ஒன்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே கிண்டிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வந்துடும். இதுதான் அந்த கஞ்சியோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் 2 ஏலக்காவை தட்டி ஃப்ளேவருக்காக அதில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக. ஒரு கொதி வந்தோடனே ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி இந்த கஞ்சியில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சூடாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள்லாம் நிறைய ரொம்ப கேட்ட கேழ்வரகு பால் எடுத்து செஞ்ச இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஜூலி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.